पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துக்கான சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று வரைக்கும் 25வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது. க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லா தேகங்களிலும் பார்ப்பவன் திரஷ்டா சாட்சியா என்னை அறிந்து கொள். பகவான் தான் எல்லா தேகத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் நானா இருக்கார். நான் சொல்றது அந்த கான்சியஸ்னஸ் பகவான் தான் திரஷ்டா. அவருக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பேரு. அவருக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. க்ஷேத்திரம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவித்யாமயம் மொத்தமும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கு, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம். க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்ரஜ்ஞன் சொல்லக்கூடிய சாட்சி திரஷ்டாவையும் ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து அறியக்கூடிய ஞானம் எந்த ஞானம் இருக்கோ எத்தது ஞானம் மதம் மம. இதுதான் ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னா, திரஷ்டாவை தனியா பிரிச்சு திருஷ்யங்களை தனியா பிரிச்சு அறியறது தான் பாத்தீங்கன்னா ஞானம். அப்போ பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், இந்த ப்ராசஸ் மனசுல வச்சுக்கிட்டு தான் 18th சாப்டர்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞானத்தை 3 விதமா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மத்தை பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் கர்த்தாவை பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிப்பார். இதே மாதிரி இன்னும் 2-3 ப்ராசஸ் பாத்தீங்கன்னா போறோம். எல்லாத்துலயும் 3 குணங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டே வரார். இதெல்லாம் என்னது அப்படின்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அப்ப க்ஷேத்திரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கூடாது, அபிமானம் வரக்கூடாது.
இந்த தேகாதிகள்ல பண்ணக்கூடிய எந்த கர்மத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் பிரிச்சறியலன்னு அர்த்தம். அப்ப பிரிச்சறியறதுக்காக 3 குணங்களை பாத்தீங்கன்னா பிரிச்சு சொல்றார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2:45 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. திரைகுண்யோ விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹே அர்ஜுனா, நீ குணாதீதனாக ஆவாயாக. இந்த 3 குணங்களும் க்ஷேத்திரம். ஆனா நீ பாத்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற வரைக்கும், மாட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு சம்சாரம் இருக்கதான் செய்யும். அதனால நீ குணங்களை தாண்டி போவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நித்திய சத்வஸ்தா அப்படின்னு சொல்ற. சதா காலமும் பாத்தீங்கன்னா சத்வகுணத்தில் பாத்தீங்கன்னா நிற்பாயாக. அப்ப சத்துவகுணத்துல நிக்கணும்னா ஏன் சுவாமி சத்துவகுணத்துல நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 16வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. 16:5 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. தெய்வீ சம்பத்து, இந்த சத்துவகுணத்தோட அம்சங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம இங்க பிரிச்சு 3 குணங்களை சொல்ல போறோம். இதுல எதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்தை மட்டும் அடாப்ட் பண்ணணும். ரஜோகுணம் தமோகுண காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் தெய்வீ சம்பத்துன்னு பேரு. அது என்ன பண்ணும், விமோக்ஷாய, இந்த சம்சாரத்துல இருந்து நமக்கு விடுதலையை அடைய செய்யும். இதே தமோகுணமும் ரஜோகுணமும் ஆசுரி சம்பத் அப்படின்னு பேரு. இந்த அசுர சம்பத்தை என்ன பண்ணும், நிபந்தாய ஆசுரி மதா, நல்லா நம்மள அந்த சம்சாரத்துல கட்டி வைக்கும், திரும்ப திரும்ப பிறக்க வேண்டி இருக்கும். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னா கண்டிப்பா நம்ம சத்துவ குணத்தை அடாப்ட் பண்ணணும், சத்துவத்திலேயே தொடர்ந்து நிக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும், நம்மள்கிட்ட எல்லா வஸ்துக்கள்லையும் ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இருக்கார் அப்படின்னு பேதம் பார்க்காம எந்த ஞானம் இருக்கிறதோ. இப்ப அத்வைதம் படிக்கிறோம். அத்வைதம் படிக்கும் போதே நமக்கு பாத்தீங்கன்னா தெரியுது எல்லா ஜீவராசிகள்லையும் ஈஸ்வரன் பேதம் இல்லாம இருக்கார் அப்படின்னு. யாரையும் பாத்தீங்கன்னா கீழா நினைக்காம ஈஸ்வரனா பாவிக்கிறது, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கிறது அப்படின்னு பாவிச்சிங்கன்னா அது சத்துவகுண ஞானம், சத்துவ ஞானம்னு பேர். அதை அடாப்ட் பண்ணணும். எங்கேயும் மேல கீழேன்னு பார்க்காதீங்க. இவன் கீழே, இவன் கீழானவன், இவன் பாப்பி, இவன் புண்ணியாத்மா, பேதம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரஜோகுணம் ஆயிடும், சம்சாரத்தை கொடுக்கும். அப்ப சத்துவகுணத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஏக்க வஸ்துவை பாத்தீங்கன்னா சர்வதேகங்கள்லையும் சர்வபூத்தங்கள்லையும் பார்க்கறது சத்துவம். அதே மாதிரி கர்மத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சத்துவகுணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம இது எனக்கு கர்த்தவியம், பகவான் ரோல் கொடுத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றுதல் இல்லாமல், முக்த சங்கா, பற்றுதல் இல்லாமல், பலன் மேல ஆசை இல்லாமல் பாத்தீங்கன்னா கர்த்தவியம் அப்படின்னு எந்த கர்மா பண்ணப்படுதோ அந்த கர்மம் பாத்தீங்கன்னா சத்துவகுண கர்மம் ஆயிடுது. அது நம்மளை என்ன பண்ணும், பந்தத்துல இருந்து மோட்சத்தை கொடுக்கும். அப்ப எந்த கர்மா பண்ணும் போதும் ரோல் அப்படின்னு நினைச்சு பண்ணணும். பலன் எல்லாத்தையும் ஈஸ்வரன் கொடுக்கிறார் அப்படின்னு அவருக்கு விருப்பமானது அப்படின்னு நினைக்கணும். நினைச்சுக்கிட்டு அபிமானம் இல்லாமல், பலன் மேல ஆசை இல்லாமல் பண்ணக்கூடிய கர்மத்தை நம்ம பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஆரம்பிக்கிறார் 26வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். ஞானம் பார்த்தாச்சு 3 விதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்மத்தை 3 விதமா பார்த்தாச்சு. இனிமே கர்த்தாவை 3 விதமா பார்க்க போறார் ஆச்சாரியர். 26வது ஸ்லோகம் வந்துருங்க. முக்த சங்கோ நகம் வாதி திருத்யுத்சாக சமன்விதஹ திருத்யுத்சாக சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. முக்த சங்கோ நகம் வாதி திருத்யுத்சாக சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. 3 விதமான கர்த்தாக்கள் இருக்காங்க ஒரு காரியத்தை பண்ணும் போது. இதுலயும் சத்துவகுணத்தோட கர்த்தாவா நம்ம ஆகணும்.
அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது, பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஷேத்திர தர்மங்களா இருந்தாலும் சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைய பண்ணும், ரஜோகுண தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தும். அதனால என்ன பண்ணணும், சத்வ கர்த்தாவா நம்ம ஆகணும். எப்படி ஆகணும் சொல்ற, முக்த சங்கஹா. முக்த சங்கக அப்படின்னா என்ன அர்த்தம், 3:9 பகவத்கீதையில 3:9 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு. கர்மயோகத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப இதா சொல்ற, எதை பண்ணுனாலும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா பண்ணு. யஜ்யமா பண்ணாம நீ பண்ற கர்மம் எல்லாமே உன்னை பந்தப்படுத்தும். அப்போ ஒரு கர்த்தா என்ன பண்ணணும், எதை பண்ணினாலும் ஒரு பூஜையா சின்சியரா பண்ணணும். பூஜையா அர்ச்சனையா யஜ்யமா பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும், முக்த சங்க சமாச்சர. எந்த ஒரு பந்தமும் இல்லாம எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு அவ்வளவுதான். இதுல நான் கிரேட்னஸ் எல்லாம் இல்லை, இன்னொருத்தன் கீழானவன் இல்லை, இன்னொருத்தன் வந்து மேலானவன் இல்லை. எல்லாரும் சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லேவ் தான். இந்த ஸ்லேவ் வேற அந்த ஸ்லேவ் வேறலாம் இல்லை, எல்லாரும் ஸ்லேவ், தாசன் தான் நம்ம எல்லாரும் சுவாமிக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வச்சுக்கலாம, எவன் வந்து பாத்தீங்கன்னா முக்த சங்கஹா. முக்த சங்கன அர்த்தம் 3:9 சொன்ன மாதிரியே தான் இங்க இருக்கு. முக்த சங்கன பற்றுதலை விட்டவனாக. அனகம்பாதி. அனகம்பாதின்னு என்ன அர்த்தம், அகம்பாதினா நான் செய்யறேன்றது அகம்பாதின்னு பேரு. எதை பண்ணினாலும் நான் பண்றேன் நான் தான் நினைச்சுட்டு இருக்கோம். முட்டாள், மூர்க்கன் அப்படின்னு அர்த்தம். வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும், உள்ள அந்தர்யாமி ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. நல்லா தெரிஞ்சுக்கணும், உள்ள இருந்து ஆப்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஆப்ரேட் பண்றார். தெய்வம் ச அத்திர பஞ்சமம். உள்ள பகவான் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறவர் அவர் தான் இருக்கார். அவர் இல்லைன்னா எந்த காரியம் நடக்காது. அதனால நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு, அகம்பாதினா நான் பண்றேன்னு நினைக்கிறவன், அனகம்பாதின்றது நெகட்டிவ் ஆயிருது. நான் பண்றேன் அப்படின்றத விட்டுட்டு, அப்ப யாரு உள்ள இருந்து ஈஸ்வரன் என்ன பண்ண வைக்கிறார், நான் ஒன்னும் பண்ணவில்லை அப்படின்ற எண்ணத்தோடு திருத்தி உற்சாக சமன்பிதகா. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை எடுத்தோம்னா லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் சித்தி அசித்தியோர் நிர்விகாரக. ஒரு காரியத்தை எடுத்து பண்றோம், அது வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆகலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆகாம போகலாம். ஒரு காரியத்தை எடுத்தது நல்லபடியா முடியலாம், நல்லபடியா முடிக்காம போகலாம். லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், மானம் வரலாம், அபமானம் வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். சுகம் வரும், துக்கம் வரும். இதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரமா இருந்துகிட்டு திருத்தினா தைரியத்தோட, முதல் ரொம்ப தைரியத்தோட. ரெண்டாவது திருத்தின்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து அதுலயே நிக்கிற சாமர்த்தியம். தைரியத்தோட தொடர்ந்து அதிலேயே நிற்கின்றவனாக கூட எப்படி இருக்கணும், உற்சாக சமன்விதா. நல்ல உற்சாகத்தோட, எந்தோவோட, ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே உற்சாகத்தோட வந்து பாத்தீங்கன்னா கூடினவனா இருக்கின்ற கர்த்தா சாத்விக உச்சியதே, சாத்விகன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப சாத்விக கர்த்தாவா நம்ம ஆகணும். அப்போ 2 காரியத்தை மனசுல வச்சுக்கணும். நான் பண்ணல, எந்த காரியம் பண்ணாலும் நான் பண்ணல, சுவாமி உள்ள இருந்து பண்றார், அவர் பண்றார். இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ரோட்ல உட்கார்ந்து இருக்க சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதுக்களை பாத்தீங்கன்னாலும் சொல்லுவாங்க, அருணாச்சலம் சொல்றாரு நான் பண்றேன் அப்படின்னுவாங்க. எந்த காரியத்துக்கும் அவர் பண்ண சொல்றாரு, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னுவாங்க. என்ன பக்தி இருந்துருக்கு தெரியுங்களா முன்னாடி. அப்ப நான் பண்ணல, உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார், அண்ணாமலையார் பண்ண சொல்றார், நான் பண்றேன் அப்படின்னு. அப்ப இந்த பாவத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். உள்ள இருக்கிற அந்தர்யாமி ஈஸ்வரன் பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். நான் பப்பெட் ஷோல இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி. நூல் யார்கிட்ட இருக்கு, மேல கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நூலை வச்சு நம்மளை ஆப்ரேட் பண்றார் அப்படின்னு மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரேட்டா இருந்தாலும் சரி, என்ன கீழா இருந்தாலும் சரி, அபிமானத்தை விட்டுருங்க. ஐயோ என் தலை எனக்கு வந்து கர்மா, என் கர்மா இதை பண்றேன் அப்படின்னு தலையா அடிச்சுக்காதீங்க.
நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். என்னன்னு கேட்டா தன்னோட கர்மத்து மேல நிறைய பேருக்கு வெறுப்பு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா பெருமை, ரொம்ப பெருமை. ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுமே தப்பு. அப்போ ரோல் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலை நல்லபடியா பற்றுதல் இல்லாம புலம்பல் இல்லாம பண்ணக்கூடிய கர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக கர்த்தா. அதுக்கப்புறம் ராஜச கர்த்தா என்ன சுவாமி? அப்ப நான் 27வது ஸ்லோகம் சொல்லுவேன். ராகி கர்ம பலேப்சுஹு ராகி கர்ம பலேப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹ லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹ ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜச பரிகீர்த்திதः ராகி கர்ம பலப்ரேப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹ ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜச பரிகீர்த்திதः. ராகி, ராகி அப்படின்னா ஆசை உள்ளவன். அவனுக்கு இன்னும் கர்மா தியரி தெரியல. நல்ல கர்மா தியரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் பிராரப்தத்துல கிடைக்குதோ அதை நான் அனுபவிச்சுதான் ஆகும். கஷ்டத்துல அது நல்லா புரிஞ்சுது. பிராரப்தம் எப்படி நாசமாகும்? போகம் பண்ணி தான் நாசமாகும். அந்த சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கான நிமித்தங்கள் அது பாட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் கணவன் மனைவி குழந்தைங்க வாகனம் சொத்து பத்து அதுக்கப்புறம் பதவி அறிவு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் பிராரப்தத்துல வந்து சேருது. எது வந்தாலும் அது சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கு நிமித்தம். எல்லாமே என்னது? நிமித்தம். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதுசா எதையாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது இந்த ஜென்மத்துல வராது. அது எங்க போகும்? ஆகாமியில போய் சேர்ந்துடும். இந்த புத்தி வரணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆகாமிய நம்ம கையில இருக்கு, தடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மா தியரி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? எதையுமே ஆசைப்பட மாட்டான். ஆசைப்பட்டா அடுத்த பிறவி கிடைச்சிடும், ஆகாமிக்கு போயிடும் நீங்க பண்ற கர்மாலாம். அப்போ எந்த ஒரு கர்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்திசாலியா ஆச்சாரியரோட குரு கிருப்பையினால இந்த கீதா சாஸ்திரத்தை படிச்சிருக்கானோ ஆசைப்பட மாட்டான். ஆசைப்பட்டா அடுத்த ஜென்மத்துக்கு கர்மா போயிடும், பிறக்க வேண்டி இருக்கும். ஆனா ஆச்சாரியார் கிடைக்கல, சாஸ்திரம் கிடைக்கல, நல்ல விசாரம் உள்ள வரல அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கர்மா தியரி சரியா தெரியாதவங்க ராகியா இருப்பாங்க. ராகினா என்ன அர்த்தம்? ஆசை உள்ளவர்களா. கூடவே வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் கர்ம பல பிரேப்சு, கர்ம பலன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை உள்ளவர்களாக. கர்ம பலன்ல எந்த கர்மா பண்ணாலும் லாபம் என்ன லாபம் என்ன லாபம் என்னன்னே பாக்குறது. லாபம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்றது இல்லை. எதா பண்ணாலும் லாபம் என்னன்னு பாக்குறது. மூணாவது லுப்தகா. லுப்தகன்னு என்ன அர்த்தம்? பேராசை. லோபம் சொல்றோம்ல, ஆசை பேராசை. இந்த ரெண்டுமே சேர்ந்தவனா. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆசையும் பேராசையும் வந்துடுச்சுனாவே என்ன நடக்கும்? மற்றவங்களை ஹிம்சை பண்றது சேர்ந்துடும் உள்ளுக்குள்ளார. தன்னுடைய சுகத்துக்காக என்ன பண்ணுவாங்க? தான் விரும்பினதை அடையிறதுக்காக நிறைய பேரை தன்னையும் ஹிம்சை பண்ணிப்பாங்க, மற்றவங்களையும் ஹிம்சை பண்ணுவாங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய சுகத்துக்காக குழந்தைங்களை ஹிம்சை பண்ணுவாங்க, ஒய்ஃபை ஹிம்சை பண்ணுவாங்க, ஒர்க் பண்ற இடத்துல தன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஹிம்சை பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி ஹிம்சை உடையவனாக கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அசுச்சி. அசுச்சி அப்படின்னா கெட்ட நடத்தை உடையவனா, சுத்தம் இல்லை உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் கெட்ட நடத்தை உடையவனா இருந்துகிட்டு கூட அவன் எப்படி இருப்பான்? ஹர்ஷ, லாபம் கிடைக்கும் போது துள்ளி குதிப்பான். ஆஹா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை அடைகின்றவனா. அதே நேரத்துல நஷ்டமாயி போச்சு அப்படின்னா நல்லா வந்து பார்த்தோன்னா ஐயோ போச்சே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோகத்தை அடைகின்றவனா. அவனை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். துள்ளி குதிப்பான், சோர்ந்து போவான், துள்ளி குதிப்பான், சோர்ந்து போவான். அவன் மனசு வந்து பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வரவே வராது. அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடிய கர்த்தா ராஜசக பரிகீர்த்திதா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜச கர்த்தா தான் 98%, 95% ராஜச கர்த்தா மட்டும்தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். சாத்விக கர்த்தான்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப அரிதானவர்கள். ஏன்னா சொல்லி கொடுக்கலங்க, விஷயம் தான். நீங்க பாத்தீங்கன்னா பிராமணர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான ஆட்கள் இருக்காங்க, எவ்வளவு பியூரிட்டி, சத்துவகுணம்.
ஆனா சத்துவகுணம் பியூரிட்டியா இருந்தாலும் ஒரு அவர விதையில ஒரு 2 பாகம் இருக்குன்னு சொன்னல, ஒண்ணு சத்துவகுணம், இன்னொன்று வந்து ரஜோகுணமா இருக்கு. அவர விதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து சத்துவகுணம் பிராமணர்கள்ட்ட, இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணம் ரொம்ப அருமையா இருக்கும். அவங்கள மட்டும் கரெக்டா திருவி விட்டு டியூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா, எதையும் கேட்டுறதப்பா, இந்த கர்மா தியரி நல்லா புரிஞ்சுக்கோன்னு நல்லா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா மாறிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கிற க்ஷத்திரியர்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே ப்ராப்ளம் இருக்கு. அவனுக்கு தியாகம் பண்ண முடியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிமானம், ரொம்ப அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கிறவன்ட்ட இருக்கும். அவனுக்கும் கர்மா தியரியை கொடுத்து அபிமானத்தை விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசை இல்லாம அவனும் பண்ண முடியும் உங்களுக்கு. வைஷ்யன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த வைஷ்ய புத்தி இருக்கு, என்ன லாபம் என்ன லாபம் என்ன லாபம்ன்ற. அவனை திருத்துறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஜீன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட கால அபியாசம் பண்ண 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 புரிய வச்சோம் அப்படின்னா அவனையும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ கர்த்தாவை மாத்திர முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா இதுல எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல 2-3 இருந்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஆளா மாத்திக்கலாம். ராகி ஆசை உள்ளவன், கர்ம பலத்துல ஆசை உள்ளவன், அதுக்கப்புறம் பேராசை உள்ளவன், ஹிம்சை செய்பவன், கெட்ட நடத்தை உடையவன், நல்லா துள்ளி குதிக்கிறவன், சந்தோஷப்படுறவன், சோகத்தை அடைகின்றவன், அப்படிப்பட்ட கர்த்தா ராஜச கர்த்தா என்று சொல்லப்படுகின்றான். தாமச கர்த்தா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% ரஜோ கர்த்தாவும் தமோ கர்த்தாவும் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ, அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ, ஷடோ நைஷ்கிருதிகோ லசஹ, ஷடோ நைஷ்கிருதிகோ லசஹ, விஷாதி விஷாதி தீர்ఘசூத்ரி ச, விஷாதி தீர்ఘசூத்ரி ச, கர்த்தா தாமச உச்யதே. அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ, ஷடோ நைஷ்கிருதிகோ லசஹ, விஷாதி தீர்ঘசூத்ரி ச, கர்த்தா தாமச உச்யதே. தாமச உச்யதே. அயுக்தக அயுக்தக அப்படின்னா தாமச கர்த்தா எப்படி இருப்பான்? இந்த லோகத்துல அதிகமான மனிதர்கள் தாமசியாவும் இருக்காங்க. கண்ட்ரோல் இல்லாதவங்கன்னு அர்த்தம். இந்திரியங்களும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணாதவனுக்கு பேரு யோகாபியாசம், பிராணாயாமம், நல்ல குருநாதர், நல்ல அனுஷ்டானங்கள் மூலமா இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணாதவன் அயுக்தக. யுக்தன் இல்ல, யோகி இல்ல, கண்ட்ரோல் பண்ணாதவன். கூடவே பிராகிருதக, பிராகிருதகன என்ன அர்த்தம்? கண்ட்ரிபியூட்னு அர்த்தம். காட்டான், இன்னும் சம்ஸ்காரம் வரல. ரோட்ல திரிஞ்சாவே எல்லாம் சம்ஸ்காரம் இல்லாம தான் திரியறான். ரோட்ல இறங்கினாவே பார்த்தா ஐயோ சம்ஸ்காரமே இல்லை, நல்ல அப்பா இல்லை, நல்ல அம்மா இல்லை, நல்ல ஆச்சாரியார் கிடைக்கல. இந்த 3 பேருக்கு தான் சம்ஸ்காரம் கிடைக்கும். நான் பார்ப்பேன், கோயிலுக்கு வரும்போதே பார்ப்பேன், யாருக்கும் கோயிலுக்கு வர்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சம்ஸ்காரமே இல்லை. இதே நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன குழந்தைங்களா வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் வந்துருது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல அப்படின்னா முதல் குரு அம்மா, 2வது குரு அப்பா, 3வது குரு தான் ஆச்சாரியார். இது வரல அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா காட்டுவாசியாவே இருப்பான். காட்டுவாசியா இருக்கிறவனுக்கு பேரு பிராகிருதகன்னு பேரு. என்ன? சம்ஸ்காரம் அடையாதவன். அந்த சம்ஸ்காரம் அடையாத பிராகிருதமா இருக்கிறவன் கூட என்னது? ஸ்தப்தஹா. ஸ்தப்தகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை ரொம்ப மிதமா நினைச்சுக்கிறது. நாங்க யாருக்காவது உதவி பண்ணுவோம், நாங்க ரோட்ல இருக்க சாதுக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுல வந்து இந்த நிறைய இந்த தமோ குணம் இருக்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம இறங்கி போய் நமஸ்காரம் பண்ணி ஒன்ன பண்றோம்னு வச்சுக்கோங்க, பாவம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியல, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி ஆகட்டும்னு. இதை பண்ணும் போது அவன் என்ன நினைச்சுப்பான், நம்ம ரொம்ப கிரேட் சோல் போல இருக்கு, இவன் வந்து பாத்தீங்கன்னா கீழானவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணுவான். நான் பார்ப்பேன், 2-3 வாட்டி பார்ப்பேன், ஐயோ இந்த கெட்ட புத்தி உடையவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குதுன்னு நிப்பாட்டி கொடுக்கறது நின்று போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனோட துர்மதி தன்னை பெரிய சோலா, ஒருவேளை பெரிய சோலா இருந்தா அப்படி நினைக்க மாட்டானே.
அப்போ வந்து தமோ குணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை ரொம்ப உயர்வா நினைச்சுக்கும், ஆனா ஜீரோவா இருக்கும், எந்த குவாலிட்டியும் இல்லாத ஜீரோவா இருக்கும். அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தப்தஹான்னு பேர். இங்க நிறைய நிறைய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மனிதர்கள் இப்ப எல்லா இடத்துலயும் பணம் வந்துருச்சுங்க. இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிற கிராமத்தாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமா போச்சு. விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம சாதாரண இருந்த ஆட்கள்லாம் இப்ப வந்து ரியல் எஸ்டேட் ஓனர் ஆயிட்டான். எல்லாத்துட்டையும் பணம் வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் ஆயிடுச்சு. வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டினா, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டினா புத்தி வந்துருமா? அதெல்லாம் வராது. அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தன்னை வந்து ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நடமாடிட்டு இருக்காரு. பேசி பார்த்தாதான் தெரியும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். ஒரு அறிவும் இல்லை, ஒரு சம்ஸ்காரம் இல்லை. ஆனா தன்னை பத்தின ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மிகையா நினைச்சுக்கிறது, ரொம்ப அதிகமா தன்னை பத்தி கற்பனை பண்ணிக்கிறது. அது பேரு என்ன பேரு அப்படின்னா ஸ்தப்தகான்னு பேரு. ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்வம் உடையவர்களா. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஷட்டோ. ஷட்டக அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சனை, கள்ளங்கப்பட்டம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. கூடவே கள்ளங்கப்பட்டம் உடையவர்களா. கூடவே இன்னொன்னு இருக்கும், நைஷ்கிருத்திகா. நைஷ்கிருத்திகன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வேணுனே போய் டிஸ்டர்ப் பண்றது. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விவசாயம் நடந்துகிட்டு இருக்கும், இவன் பக்கத்து லேண்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், இவனுக்கு பொறுக்கவே பொறுக்காது. ஐயோ அவன் என்ன உழுதுகிட்டு இருக்கா, இது பண்றான், அவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றது. எல்லா இடத்துலயும், ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, எந்த பிசினஸ் பண்ற இடத்துலயும் விவசாயத்திலயும் எந்த இடத்துல போனீங்கன்னாலும், ஏன் பாடத்திலேயே இப்ப நான் வந்து பாடம் படிச்சுக்கிட்டு, நான் பிரம்மசூத்திரம் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். பாடம் எடுக்கும்போது என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரம்மசூத்திரம் போகுதா எப்படா தடுக்கலாம் அப்படின்னு அவரும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைக்கணும். நம்ம சொல்லுவோம்ல, கலைச்சி போடணும். ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக மனிதர்கள்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம், உங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணும் போது அந்த காரியத்தை யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பேரு, நைஷ்கிருத்திகான்னு பேரு, தாமச கர்த்தா. இந்த கெடுக்கிற வேலையை பண்ணக்கூடியவன் கூட வந்து பாத்தீங்கன்னா அலசகா. அலசகன்னா என்ன அர்த்தம்? ஆலசியம், சோம்பன். எந்த காரியம் பண்ணாலும் பாத்துக்கலாச்சு, அப்புறம் பாத்துக்கலாச்சு, அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது. அதுக்கப்புறம் விஷாதி, எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பலானந்தான், புலம்பிக்கிட்டே மெமரிங் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, நம்மளாம் முடியாது ஜி, மோட்சமாவது மண்ணாங்கட்டியாது, அதெல்லாம் சும்மா ஜி, அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. விஷாதி அப்படின்னா ரொம்ப சோகத்தோட இருக்கிறது, பார்த்தவே நெகட்டிவா இருக்கும். பக்கத்துல போய் 2 வார்த்தை பேசினா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்க எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிடும். அது மாதிரி மனிதர்கள் பக்கத்துல போகவே போகாதீங்க. உற்சாகமா இருக்க மனிதர்களுக்கு ஆப்போசிட் விஷாதி, தாமசி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சூத்திரீச்ச. கூடவே என்னது, ஒரு காரியத்தை கொடுத்தா டக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்கி அந்த காரியத்தை முடிக்கணும். ஒரு பெரிய ப்ராக்ரஸ் பண்றது, பெருசா பண்றது. ஒரு நாள்ல முடிக்கிற காரியத்தை 1 மாசம் பண்றது, 1 மாசத்துல முடிக்கிற காரியத்தை வந்து 1 வருஷம் பண்றது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியவன் தீர்க்க சூத்திரின்னு பேரு. எடுத்த காரியத்தை உடனே முடிக்காம ரொம்ப காலம் தாழ்த்தி முடிக்கிறவனுக்கு பேரு தீர்க்க சூத்திரின்னு பேரு. அப்படிப்பட்ட கர்த்தா தாமச உச்சியதே, தாமச கர்த்தா என்று சொல்லப்படுகின்றான். அப்ப என்ன பண்ணணும், தாமச கர்த்தாவாகவும் இருக்கக்கூடாது, ராஜச கர்த்தாவாகவும் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இருக்கணும் அப்படின்னா சாத்விக கர்த்தாவா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இனிமே நம்ம ஒவ்வொன்னா பண்ணணும். யாரு பண்றா பின்னாடி இருந்து, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசகம் 3:27 ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணல, பின்னாடி அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பண்றா. நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் எங்க ஆச்சரியர் அடிக்கடி சொல்லுவார், அந்த சாக்தம் பகிஷ்சைவம் விவகாரே வைஷ்ணவம் ஆச்சரே. அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சாக்தம் அப்படின்னா மனசுக்குள்ளார நினைச்சுக்கணும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு, திரிகுணாத்மிகா மாயா தான் எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு உள்ளுக்குள்ளார நல்லா புத்தியில கொண்டு வரணும். திரிகுணாத்மிகா மாயா தான், பராசக்தி தான் எல்லாத்தையும் பண்றா, நான் பண்ணல, அவதான் ஆட்டி வைக்கிறா. கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், திரிபுன்றத்தை போட்டுக்கிட்டு நல்லா சிவலட்சணத்தோட ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திரிபுன்றம் போட்டு வெளியில வந்து சிவலட்சணத்தோட இருக்கணும், சிவ அடையாளங்களோட.
கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பாவத்துல இருக்கணும்? தாச பாவத்துல எந்த காரியம் பண்ணினாலும் நான் சுவாமிக்கு தாசன் 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 அப்படின்னு பண்ணணும். விவகாரத்துல வைஷ்ணவனா இருக்கணும். வெளியில லிங்கங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைவ லிங்கத்தோட விவகாரம் இதுல இருக்கணும். அடையாளம் பகிசைவம் வெளியில இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ளார நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயாதான் பண்ணுது, நாம் பண்ணல அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இந்த விதத்தோட எண்ணத்தோட நீங்க பண்ணீங்கன்னா சாத்விக கர்த்தாவா ஆகிட முடியும் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 29வது ஆரம்பிக்கிறார். சொல்லுங்கம்மா. இது பரம்பரையில சொல்றது எங்கேயாவது இருக்கும், எனக்கு தெரியல, எங்கன்னு தெரியல. அந்த சாக்தம், அந்த சாக்தம், அந்தக சாக்தம். சாக்தம்னா என்ன அர்த்தம்? சக்தி வழிபாடு. என்னது? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ தான் எல்லாத்தையும் பண்றா. பஞ்சகிருத்திய பராயணக, பராயணா யாரு? அம்பாள் தான் எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிறது. திரிகுணாத்மிகா மாயா. அந்த சாக்தம் பகிஷ்சைவம். பகிஷ்சைவம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிவச்சின்னங்களோட இருக்கிறது. இப்ப நாங்க அப்படித்தானே இருக்கிறோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது என்ன வந்து பாத்தீங்கன்னா திருக்குன்றம் இல்லாம பார்க்கவே முடியாது, நீங்க ருத்ராட்சம் இல்லாம பார்க்கவே முடியாது. இதெல்லாம் சிவச்சின்னங்களை தாரணம் பண்ணிக்கிறது. கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாவம் பண்ணணும்? நான் ஸ்லேவ். விவகாரே வைஷ்ணவம் ஆச்சரே, விவகாரே வைஷ்ணவம் ஆச்சரே. நம்ம வந்து பண்ணல, நம்ம என்னது? சுவாமிக்கு தாசன். எப்பவுமே தாச புத்தி இருக்கணும். அப்ப தாச புத்தியோட இருந்து பண்ணீங்கன்னா அப்ப நான் பண்றேன்ற என்ன வருமா? நான் பண்ணல, யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்க அம்பாள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்துடும். அனகம் பாத்தியா ஆயிடலாம். நம்ம அனகம் பாத்தியா நான் பண்றேன்ற எண்ணம் இல்லாம போயிட்டீங்கன்னாவே சாத்விக குணம் வந்துடும் உங்களுக்கு. நிம்மதியா இருக்கலாம் உங்களுக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக கர்த்தாவோட. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார் சொல்றார். புத்தேர் பேதம், புத்தேர் பேதம் திருதேச்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு, குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு प्रोच्यमानमशेषेण, प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय, पृथक्त्वेन धनञ्जय बुद्धेर्भेदं धृतेश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. ஞானத்தை சொல்லியாச்சு, கர்மத்தை சொல்லியாச்சு, கர்த்தாவை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவேக புத்தி அப்படின்னு ஒரு விவேக புத்தி ஒண்ணு இருக்கு. விவேகம்னா என்ன அர்த்தம்? பிரிச்சு அறியறது. அதுக்கு பேர் தான் புத்தின்னு பேர். அப்ப ஞானம்னு ஒண்ணு தனியா வச்சுக்குங்க. ஞானம்னு எடுக்கும் போது என்ன பண்றது? அவங்க பிலாசபி எடுத்துக்கிறது. துவைத்த மதங்கள் அத்வைத்த மதங்களை வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்துக்கிறது. அத்வைத்தம் சாத்விகம், துவைத்தம் எல்லாமே வந்து ராஜச தாமசத்துல வந்துடுறது. இதுக்கப்புறம் இந்த விவேக புத்தின்னு ஒண்ணு இருக்கே, அந்த விவேக புத்தியை தான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். புத்தே, புத்தியினுடைய பேதம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா திருத்தேச்ச, திருத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? தைரியம். கூட வந்து தொடர்ந்து திடமா ஒரு காரியத்துல நிக்கிறது. திருத்தினா தாரணம்னு அர்த்தம். தொடர்ந்து ஒரு காரியத்துல போக்குறதுக்கு 2 அம்சம் இருக்கணும். தைரியம் கூட இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன் அப்படின்னு நிக்கிறது. அதுக்கு பேரு திருத்தின்னு பேரு. புத்தி கூட வந்து திருத்தி. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா குணத்தகா. குணத்தகன்னு என்ன அர்த்தம்? சாத்விக, ராஜச, தாமச அப்படின்ற 3 குணங்களின் அடிப்படையில் இந்த 3 குணங்களை பேஸ் பண்ணி திரிவிதம் 3 விதங்களாக ஆகின்றது. அதனை வந்து பாத்தீங்கன்னா மே ஸ்ருணு, என்னிடமிருந்து கேட்டுக்கொள்வாயாக, என்கிட்ட தெரிஞ்சுக்கோ. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோச்சியமானம் அசேஷேன. புரோச்சியமானம் அசேஷேனன்னு அர்த்தம்? மிச்சமில்லாம நான் சொல்லக்கூடியதை சொல்லணும். எப்படி சொல்ல போறேன்? பிருத்தக்துவேன, ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா 3 ஸ்லோகங்கள்ல நான் சொல்றேன். 3 6 ஸ்லோகங்கள்ல நீ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னாய் கேட்டு தெரிந்து கொள்வாயாக. என்னன்னு பார்ப்போம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 3 நல்ல புத்திக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுங்க. ஞானம்ன்றது அத்வைத்த ஞானம், துவைத்த ஞானம்.
அதை எடுத்துங்க. அதே நேரத்துல புத்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம். புத்திக்கு அர்த்தமே விவேக ஞானம் அப்படின்னு எடுத்துங்க. ஒண்ணு பிலாசபியா வச்சுக்கோங்க, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல நம்ம வச்சிருக்க ஞானத்தை வச்சுக்கோங்க, விவேகம் பண்றது. இத வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 29 சொன்னதுக்கு அப்புறம் 30ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். சாத்விகம்னா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆரம்பிக்கிறார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு அடையாளம் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி நிவர்த்தின்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்ற. பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷம் ச யா வேதி புத்தி சா பார்த்த சாத்விகி பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷம் ச யா வேதி புத்தி சா பார்த்த சாத்விகி. பிரவிற்த்தி எது என்றும் நான் அடிக்கடி ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எது பிரவிற்த்தி எது நிவர்த்தின்றதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச விவிதம் கர்ம வைதிகம். ஒரு ஸ்லோகம் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது. பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச விவிதம் கர்ம வைதிகம். ரெண்டு விதங்களா கர்மத்துல வைதிக கர்மங்கள் ரெண்டா வேதம் சொல்கிறது. எது பிரவிற்த்தி எது நிவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இகவா அமுத்திரவா காமியம் பிரவிற்த்தமித்யவிதீயதே. இந்த லோகத்துல ஒன்னு ஆசைப்பட்டாலும் இல்ல பரலோகங்கள்ல ஆசைப்பட்டாலும் அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நீங்க எதை கேட்டாலும் என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பேர குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு நல்ல ஜாப் இருக்கணும், நீங்க என்ன வேணாலும் கேட்டுங்க. எதை கேட்டாலும் இல்ல எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பிரம்மலோகத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், கைலாயத்துக்கு போகணும், எதை வேணாலும் கேட்டுங்க. இந்த லோகமோ பரலோகமோ எதை கேட்டாலும் அதை கேட்டதை அடையறதுக்காக நீங்க எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி கர்மா என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல நிவர்த்தி எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவர்த்தின்றது நிஷ்காமம் ஞானபூர்வம் தூ. நிஷ்காமம்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் உங்களுக்கு நல்ல கீதையை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணியிருக்கேன். நீங்க கேட்டீங்க அப்படின்னா பிறந்துருவீங்க. மனசுல ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டா பிறந்துருவீங்க. கேட்டா பயம் வரணும். ஐயோ எது கேட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்துருவோம். அப்போ வந்து கேட்கவே கூடாது. சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதையுமே கேட்க கூடாது, ஒன்னும் கேட்க கூடாது. என்ன கொடுக்குறாரோ அது பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணணும், அப்படியே ஏத்துக்கணும், வேற எதுவுமே இல்லை. ஒர்க் பண்ணணும், உற்சாகத்தோட ஒர்க் பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உற்சாகத்தோட ஒர்க் பண்ணாலும் எதையும் கேட்க கூடாது. கேட்டா மனசுக்குள்ளார திரும்ப 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 வந்துடணும். கேட்டா பிறந்துருவோம், கேட்டா பிறந்துருவோம், திரும்ப ரீபர்த்து கிடைக்கும். எத்தனை பேருக்கு தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேட்க கூடாது, நிஷ்காமமாதான் பண்ணணும். பிறவியை யாரெல்லாம் பிறவி வேணாம்னு நினைக்கிறோமோ அவங்க எந்த கர்மா பண்ணினாலும் என்னோட டியூட்டி கர்த்தவியம் அப்படின்னு மட்டும்தான் பண்ணணும். பகவான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, பண்றேன். எனக்கு அதை பத்தி எந்த ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் இல்லவே இல்லை. கூடவே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல உற்சாகத்தோட நிஷ்காமமா பண்ணணும். கூட வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்திக்கு சொல்றாரு ஞானபூர்வம் தூ. ஞானபூர்வம்னா ஞானத்தை அடையறதுக்காக நீங்க வந்து என்னெல்லாம் பண்றீங்களோ, இந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு ஆத்மானுபூதி அடையறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்களோ, நிஷ்காமம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், எந்தெந்த யோகங்கள், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், ஏக தத்துவ அபியாசம், அதுக்கப்புறம் பிராணாயாமம், அப்புறம் யஜ்யதான தபஸ நிஷ்காமமா பண்றது, எதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையணும்ன்றதுக்காக பண்றீங்களோ அது எல்லாம் என்ன ஆயிடும், நிவிருத்தம் அப்படின்னு ஆயிடும். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த கர்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவிற்த்திம்ச நிவிருத்திம்ச, பிரவிற்த்தி எது என்றும் நிவிருத்தி எது என்றும், கூடவே காரியம் அகாரியம், செய்ய வேண்டியது என்ன, நான் சன்னியாசியா இருக்கேன், நான் கிரகஸ்தனா இருக்கேன், நான்
வானப்பிரஸ்தனா இருக்கேன், நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, காரியம் அகாரியம், இத நல்லா தெளிவா விவேகம் நல்ல குருநாதர் மூலமா சாஸ்திரத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கணும். கூட பய அபயே, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயத்துல அபயத்தை பாக்குறாங்க, அபயத்துல பயத்தை பாக்குறாங்க. அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பயம் எது, பயப்பட வேண்டியது எது, இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன், எது பயப்படணும், பிறக்கணும் சாமி. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஜீவராசி தெரியுங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயோ, பாம்பு, நல்ல பாம்பு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாம்பு நல்லா பெருசா படம் எடுத்து நிக்குது. ஒரு சின்ன இவ்வளவு பெரிய பேர்டு தாங்க, ரொம்ப சின்ன பேர்டு, ஒரு பறவை பட்சி. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டொம்மு 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 டொம்முன்னு அந்த பாம்போட தலையிலேயே கொத்தி 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 ஒரு பாம்பு அப்படியே கிடக்குது பக்கத்துல, அது சாகடிச்சிருச்சு. இன்னொரு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா கொத்திக்கிட்டே இருக்கு. அந்த பாம்பு தப்பிச்சு போக முடியாம இருக்கு. நான் தான் யோசிச்சேன், ஐயோ நம்ம எத்தனை வாட்டி இது மாதிரி கடி வாங்கியிருக்கோம்னு தெரியல, எத்தனை வாட்டி அந்த பட்சியா பிறந்தோன்னு தெரியல, எத்தனை வாட்டி அந்த பாம்பா பிறந்தோன்னு தெரியல. பாம்பு பார்த்து மத்தவங்க அலறாங்க, மத்தவங்க பயப்படுறாங்க. ஆனா பாம்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்சி வந்து பாத்தீங்கன்னா டொம்மு டொம்மு டொம்முன்னு அது அடிச்சு சாகடிச்சு தூக்கிட்டு போகுது. ஐயோ, ஒவ்வொரு ஜீவராசியும் பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சர்வைவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அனிமல்ஸா இருக்கட்டும், நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஃபேஸ்புக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே புலம்ப. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இதுல இருந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து கை வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே கோணல், அவ்வளவுதான். அந்த கையை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஹஸ்பண்ட் இல்லை, யாரும் இல்லை, 2 குழந்தைங்களுக்கு தான் பாவர்ட்டியில இருக்குன்னே தெரியல என்ன இதுன்னு. வீடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாம்பு பூரா எல்லாம் உள்ள வர மாதிரி வீடு, செவரே இல்லாத வீடு, வெறும் குடிசை. அந்த பசங்க 2 படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த வருமானமோ எதுவுமே இல்லை. மழை பெஞ்சாலும் ஒழுகிட்டு இது பண்ணிக்கிட்டு. நான் அதை பார்க்கும்போது ஐயோ நம்ம எத்தனை புறவி பிறந்திருக்கோம்னு தெரியலையே, இது மாதிரி கர்மா தானே. அப்போ ஒரு அனிமல்ஸை பார்க்கும் போதும், ஒரு பட்சியை பார்க்கும் போதும், ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும் போதும், ஒரு துக்கியை பார்க்கும் போதும், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபேஸ்புக்ல பாக்குறோம், பார்த்தா இந்த முகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா முகம். குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம், சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு கர்மா தெரியுமா, என்ன பண்ணணும் தெரியுமா? அப்போ பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரபிளோட பிறக்கிறது, துக்கத்தோட பிறக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் போது ஒருத்தருக்கு என்ன வரணும்னா பயம் வரணும். என்ன பயம் வரணும்னா பிறக்க கூடாது சாமி, பிறக்க கூடாது, திரும்ப எனக்கு பிறவியே வேணாம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்து பயப்படணும், சம்சாரத்தை பார்த்து பயப்படணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பயம் அபயம். எது அபயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட பாதம் தான் அபயம், பரமபதம் தான் அபயம். நமக்கு நல்லா தெரியணும், சுவாமிகிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும். சுவாமியோட சரணங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபயம். இந்த உலகத்துல நம்ம நம்புறமே இது எதுவுமே நமக்கு அபயத்தை கொடுக்காது அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறது மட்டும்தான் அபயம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தையும் குருவையும் வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது, விவேகம் பண்ணி. கூட பந்தம் மோக்ஷம் ச, எது பந்தம்னு தெரியணும், எது மோக்ஷம்னு தெரியணும். எது பந்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு வேக்கப்பாச்சுன்னா பந்தம், மனசு வேக்கப்பாகிறனா பந்தம் இல்லை, வேற எதுவும் இல்லை. எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் பந்தம் எல்லாம் வந்துடும். எந்தெந்த இடத்துல எல்லாம் மனசு இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் பந்தம் இல்லை, கர்த்திருத்துவம் இல்லை, போக்திருத்துவம் இல்லை. எது சாமி பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது மகாபாரதத்துல, கர்மனா பத்தியதே ஜந்துகு, கர்மத்தினால் என்ன பண்றான் ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள். வித்யாச்ச விமுச்சியதே, விமுச்சியதே, வித்யானால ஆத்ம ஞானத்தினால விடுபடுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பந்தம், கர்மம் தான் பந்தம். கர்மத்துல என்ன இருக்கு, கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் இருக்கு. அது என்ன பண்ணும், திரும்ப திரும்ப ரீபர்த்தை கொடுத்துக்கிட்டே சம்சாரத்துல உங்களை கட்டி வைக்கும். அப்ப பந்தம்னா கர்மம், கர்த்திருத்துவம், போக்திருத்துவம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்ச சாதனம் வித்யா, ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் தான், தான் தானா நிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னும். யா வேத்தி புத்திகி, எந்த புத்தியானது குருவோட அனுகிரகத்தினாலையும்
இந்த சாஸ்திரத்தோட அனுகிரகத்தினாலையும் பிரிச்சு 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 நன்றாக விவேகம் பண்ணி அறிகின்றதோ அந்த புத்திக்கு பேரு சாபார்த்த சாத்விகி. அர்ஜுனா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக புத்தி என்று பெயர். விவேக புத்தி இதுதான். நம்ம டிஎம்கே எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு. பகுத்தறிவு பண்ணாடைங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னே அவங்களுக்கு புரியாது. அவங்க சொல்ற பகுத்தறிவு எதுவுமே மோட்சத்தை கொடுக்காது. அது பகுத்தறிவே இல்லை. அதெல்லாம் வாஸ்தவத்துல பகுத்தறிவுன்றது எது அப்படின்னா, இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சிடும். பிரவருத்தி நிவர்த்தி தெரியணும், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது தெரியணும், அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரியணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பந்தம் எது மோட்சம் எதுன்னு தெரியணும். இந்த 4 விஷயங்கள் யாருக்கு தெரியுதோ அவன்தான் பகுத்தறிவுடையவன், விவேக புத்தி உடையவன். அந்த புத்திக்கு பேரு சாத்விக புத்தின்னு பேரு. அது அப்புறம் 31 யயா தர்மம் அதர்மம் ச யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி அயதாவத் பிரஜானாதி புத்திः सा பார்த்த ராஜசி புத்திः सा பார்த்த ராஜசி யயா தர்மம் அதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திः सा பார்த்த ராஜசி. இந்த போன ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16:7 ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. 16:7 வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச ஏஜனா பிரவருத்திம்ச நிவர்த்திம்ச ஜனான விதுர் ஆசுராஹா. அசுர ஜனங்கள் தான் யாரு சாமி அப்படின்னா, அசுர ஜனங்கள் தேவர்களா இருந்தாலும் அசுரர்கள் தான். ஏன் அப்படின்னா, எது பிரவருத்தி எது நிவர்த்தின்னு எந்த ஜனங்கள் தெரியலையோ எந்த ஜனங்களுக்கு அவங்க எல்லாம் அசுரர்கள். அப்ப யோசிச்சு பார்த்தீங்க, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எது பிரவருத்தி எது நிவர்த்தினே தெரியாது. நிறைய சன்னியாசிகளுக்கு தெரியாது எது பிரவருத்தி எது நிவர்த்தின்னு. ந சௌச்சம் நாப்பி சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்தியதே. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எது பிரவருத்தி எது நிவர்த்தின்னு தெரியவே தெரியாதுங்க. அதெல்லாம் அசுர ஜனங்கள்னு பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் எல்லாம், அப்ப வைதிகர்கள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சொர்க்கத்துக்கு போறதையே வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்க, அதே நிவர்த்தி நினைச்சுட்டு இருக்காங்க, அதே அல்டிமேட் நினைச்சுட்டு இருக்காங்க. மோட்சம்ன்றது ஒண்ணு தெரியவே தெரியாது. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு, பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்னு இருக்கு. ஒரு வேத பாடசாலையில படிக்க ஆரம்பிச்சவன் வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. சின்ன சின்னதா சொல்லி கொடுத்துட்டு ஒரு 12 வயசுல தைத்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய அபியாசம் இல்லாம இருக்கவே இருக்காது. டெய்லி படிப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவருத்தினா எது நிவர்த்தினா எதுன்னு தெரியவே தெரியாது. சித்தே போயிடுவாங்க. கரப்பாட்டியா இருப்பாங்க, பாடசாலை வாத்தியாரா இருப்பாங்க, கர்மகாண்டியா இருப்பாங்க, நல்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கும். ஆனா பிரவருத்தி எது நிவர்த்தி எது தெரியவே தெரியாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு வைதிகர்கள்ல யாருமே வர்றதே இல்லை. வேதம் படிச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், இங்க வந்து இருக்கணும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள் திரிகால சந்தியா பண்ணிக்கிட்டு வேதம் படிச்சுக்கிட்டு சத்துவ குணத்தோட ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அப்படியே வந்தாங்கன்னு வச்சுங்க வேதாந்தத்துக்கு. அவங்கெல்லாம் சமதர்ஷனத்தை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க. இப்ப நம்ம சனாதன தர்மத்தை பத்தி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வைதிகர்கள் யாருமே வேதாந்தத்துக்கு வர்றதே இல்லை. அப்போ எல்லாமே டிராப் அவுட் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நிவர்த்தியை பத்தி சாஸ்திரத்தை பத்தி தெரியவே இல்லை. வெறும் பிரவருத்தியவே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. அப்ப பிரவருத்தியது நிவர்த்தியதுன்னு எந்த புத்திக்கு தெரியுதோ அந்த புத்தி தான் சாத்விக புத்தி. அப்ப ராஜச புத்தி எது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியா சொல்ற யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச அகாரியமேவச்ச, எது தர்மம் என்றும் எது அதர்மம் என்றும், காரியம் அப்படின்னா எது செய்ய வேண்டிய காரியம் என்றும் எது செய்யக்கூடாத காரியம் என்றும், அயதாவத்து பிரஜானாதி, அயதாவத்துனா யதாவத்துனா உள்ளது உள்ளபடி, அயதாவத்து அப்படின்னா ஏற்குமாற விபரீதம்னு அர்த்தம்.
விபரீதமா விபரியமா வந்து பாத்தீங்கன்னா எது தர்மம் எது அதர்மம் தெரியாம, எது செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாததுன்னு தெரியாம, என்ன சுவாமி கர்மகாண்டிகள்கிட்ட நல்ல வைதிகர்கள்ட்ட எல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடியது தெரியுமே அப்படின்னா, நல்லா தெரியும். என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லா கர்மமும் நல்ல கர்மா, வைதிக கர்மா. ஆனா அவங்களுக்கு தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, நிஷ்காமம் பண்ணணும்னு தெரியாது. அவங்க பண்றதெல்லாம் சகாமமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சங்கல்பத்தோட பண்ணிட்டு இருப்பாங்க. எதை பண்ற காரியம் நல்ல காரியமா இருந்தாலும் பின்னாடி இருக்கிற சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாததுன்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாகாதிரேவ தர்மஹா, கர்மகாண்டிகளோட மதத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுப்பா தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாகாதிரேவ தர்மக அப்படின்வாங்க. தர்மம்னா யாகம் பண்றதுதான் தர்மம் அப்படின்னு. அதே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம சுரூபத்துல அவஸ்தானம் தான் தர்மம், நானா நிக்கிறது தான் தர்மம், அதுதான் மோட்சம், மோட்சம் தான் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மம் அதர்மம், லௌகிகங்களை பத்தி விட்டுருங்க, அவங்கெல்லாம் பேச்சுக்களே ஆள்லே இல்லை. அப்ப தர்மம் அதர்மம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, இந்த விஷயத்துல எப்படிப்பட்ட ஞானம் அவங்கள்ட்ட இருக்கு, அயதாவத்து பிரஜானாதி, உள்ளது உள்ளபடி இல்லாம விபரீதமா எந்த புத்தி அறிகின்றதோ சா புத்தி, அந்த புத்தி ராஜசி பார்த்த அது வந்து ராஜச புத்தி என்று அறிந்து கொள். அப்ப என்ன அர்த்தம், வைதிகர்கள் சத்துவகுணம் பிரதானமா இருக்கக்கூடிய வைதிகர்களையும் என்ன பண்ணலாம், ராஜசத்துல கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த உலகத்துல மத்தவங்க எல்லாம் எடுத்துங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் இந்த விவகாரமே தெரியல, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனம் போன போக்குல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் ஆச்சரியம் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில போனீங்கன்னா இன்னும் அந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு குஜராத்ல போய் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு கூட ஒரு குருநாதர் ஒரு ஆச்சாரியா இருப்பார். அவர் சொல்லி கொடுத்துருப்பார், இதை பண்ணணும், இது இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். நீங்க ஆச்சரியமா இருக்கும், குஜராத்ல டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கட்சி புச்சில போய் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பார்டர், அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன சம்ஸ்காரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு ஃபேமிலியிலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்ஸ்காரம் இருக்கு. என்னன்னா வீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாது வந்து உள்ள நுழைஞ்சிருக்க, சாதுக்கள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழையாத ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர், எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர் மூலமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சவுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியவே இல்லை, எல்லாம் மனம் போன போக்குலயே காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் விபரீதமா புரிஞ்சிருக்காங்க. அப்ப விபரீதமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த புத்திக்கு பேரு என்ன புத்தி, ராஜச புத்தி. தாமசம்னா என்ன சுவாமி ஆச்சாரிய சொல்ற, அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிருதாம் சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்திஸ்ஸா பார்த்த தாமசீம். அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிருதாம் சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்திஸ்ஸா பார்த்த தாமசீம். இந்த உலகத்துல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாம் தாமசி தான், நிறைய பேர் தாமசி தான், அசுர இயல்பு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர்மம் தர்மமிதி மன்யதே தமசாவிருதா, எவர்களுடைய புத்தி தமோகுணத்தில் மூடப்பட்டதா, ஆவிருத்தம் அப்படின்னா நன்றாக மறைக்கப்பட்டதாக, உள்ளுக்குள்ளார அஜ்ஞானம்ன்ற தமோகுணம் என்ன பண்ணிடுச்சு, புத்திய மறைச்சிருச்சு, விவேகம் தெரியல. அந்த விவேக புத்திய தூண்டுறதுக்கு அம்மா அப்பா ஆச்சாரியார் யாராவது வரணும், சாஸ்திரம்லாம் வரணும். லைஃப்ல அதெல்லாம் வரவே இல்லை அப்படின்னா அந்த புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோகுணத்தினால் மூடி மறைக்கப்பட்டதாக, அதர்மத்தை தர்மம் என்று யார் புத்தி மன்யதே, எந்த புத்தி நினைக்கின்றதோ, எல்லாம் தப்பு தப்பா நினைக்கிறது, அதர்மத்தை எல்லாத்தையும் தர்மம்னு நினைக்கிறது. கூட வந்து பாத்தீங்கன்னா சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச, எதை சொன்னாலும் பெரியவங்களோ சாஸ்திரமோ எதை சொன்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது. இன்னைக்கு நேற்று நான் கோயிலுக்கு போறேன், ஏன்பா கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டுப்பா, கோயிலுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் அப்படின்னு கோயில் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தன் வண்டியை நிப்பாட்டினா, பசங்க 2 பேர், பூமர் சொல்றாரு கேட்டுக்கடா அப்படின்றான். பூமரா, என்னடா இது பூமர்ட்டாங்க, ஐயோ ஐயோ பூமரா. இப்போ வந்து பெரியவங்களுக்கு திட்டுறதுக்கு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா
யங்ஸ்டர் யூஸ் பண்ற வார்த்தை பூமர். எனக்கு கேட்டோன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. அடப்பாவி, வண்டியை ஓரமா நிப்பாட்டு டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொன்னா அதை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு பூமர் சொல்லிட்டாரு, நிப்பாட்டுப்பா அப்படின்ட்டு போறான். அந்த பையன் சின்ன பையன், 17-18 வயசு பையன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விபரீதம். எதை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகாது, தப்பு தப்பா போய் சேரும். சர்வார்த்தான் அப்படின்னா இருக்கிற எல்லா விஷயங்களையும் இருக்கிறதுக்கு மாறா விபரீதமா எது பார்க்கின்றதோ அந்த புத்தி சா பார்த்த தாமசி. அந்த விவேக புத்திக்கு பேரு தாமச விவேக புத்தின்னு பேரு. அது ரொம்ப துக்கத்தை அடைய பண்ணும் சொல்லியாச்சு. 33க்கு வந்துடுற. புத்தி முடிச்சாச்சு. திருப்தின்னு ஒண்ணு பார்த்தோம்ல. திருப்தினா என்ன அர்த்தம்? திருப்தின்றதுக்கு அர்த்தம் தைரியம். தைரியம் இருக்கிறவன் தான் ஒரு காரியத்துல தொடர்ந்து நிற்பான். அப்ப அந்த நிக்கிறதுக்கு பேரு தாரணம்னு பேரு. தைரியம் இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ண முடியும், தொடர்ந்து ஒரு காரியத்துல நிக்க முடியும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, 80 பேருக்கு மேல 85 பேர் 90 பேர்லாம் வரீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறார், சாமி என்ன சாமி உங்க கிளாஸுக்கு இவ்வளவு பேர் வராங்களாமே அப்படின்னு. ஆமா வராங்க. எப்படி சாமி அப்படின்னா, ஆமா பெரிய பாக்கியம் தான், 600 கிளாஸ்க்கு மேல தொடர்ந்து நீங்க நிக்கிறீங்கல்ல, இதுக்கு என்ன பேரு? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராவல் பண்றோம்ல, தொடர்ந்து ஒரு காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல தொடர்ந்து நிக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்ன பேரு? திருப்தின்னு பேர். ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும், முடிவு பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது, தொடர்ந்து நிக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்தி. ஆச்சாரிய சொல்றார், திருப்தியா யயா தாரயதே மனః பிராணேந்திரிய கிரியாஹ யோகேன அவ்யபிசாரிண்யா யோகேனாவ்யபிசாரிண்யா திருதி சா பார்த்த சாத்விகி திருதி சா பார்த்த சாத்விகி திருத்யா யயா தாரயதே மனః பிராணேந்திரிய கிரியாஹ யோகேனாவ்யபிசாரிண்யா திருதி சா பார்த்த சாத்விகி. ஆச்சாரிய சொல்றார், திருப்தினா சாத்விக திருப்தியை முதல்ல எடுத்துக்கணும். யயா திருப்தியா, எந்த திருப்தியினால. இந்த திருப்தின்றது என்ன அப்படின்னா புத்தி விசேஷம்னு பேர், விருத்தி விசேஷம். ஒரு தாட்டு வந்து நமக்குள்ளார வரணும். அந்த தாட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு காரியத்தை எடுத்துட்டேன், அதை முடிச்சிடறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றேன். அந்த தீர்மானம் பண்ற புத்தி இருக்குல்ல, அதுக்கு பேரு திருப்தின்னு பேர். என்ன ஆனாலும் பரவாயில்ல, லாபமும் நஷ்டமும் இறங்கிட்டேன், இதுல என்ன வந்தாலும் சரி, இந்த காரியத்தை கம்ப்ளீட் பண்ணாம நான் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டேன் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு தாட் வரும். அந்த தாட்டு தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்துல நிக்க வைக்கிறது. அந்த தாட்டுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்தின்னு பேரு. அதுவும் புத்தி விருத்தியோட ஒரு விசேஷ புத்தி விருத்தி, ஒரு ஸ்பெஷல். அது அந்த எந்த திருப்தியினால தாரயத்தே, தாரயத்தே அப்படின்னா தாரணம் செய்யப்படுகின்றதோ. தாரணம்னு அர்த்தம் என்ன அப்படின்னா மனசோட காரியம், அதுக்கப்புறம் பிராண இந்திரிய கிரியாக, பிராணனோடது, அதுக்கப்புறம் இந்திரியங்களோடது, இதை எல்லாத்தையும் தாரயத்தை அப்படின்னா ஹோல்டு பண்றதுன்னு அர்த்தம். தாரணம் பண்றது, தாங்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு, இப்ப மனசோட காரியம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், டீ கடை பெஞ்ச் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோக்கஸ்டா ஒன்ன சிந்தனை பண்ண முடியாது. இப்ப என்னோட ஆச்சாரியார் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல என்னோட ஸ்டைலா இருக்கட்டும், எங்கேயாவது கதைக்கு போறோமா பாத்தீங்களா, என் கதை சொல்ல தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சும்மா படிச்சுட்டு இருந்தா போது ஏகப்பட்ட கதைகள் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லலாம். ஆனா கதைகளுக்கு அதிகம் நாங்க போகிறதே இல்லை. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? கதைகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு வெரைட்டியா இங்க அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் ஆயிடும், ஈஸி ஆயிடும். மனசை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹோல்டு பண்ணணும்னா ஃபோக்கஸ்டா ஒரே பீச் இருக்கணும். ஒரு தைலதார மாதிரி தொடர்ந்த சிந்தனை பண்ண 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 ஒரே விஷயத்துல உங்களுக்கு தாரணம் பண்ற சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சு. இப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடத்துல நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்டைரக்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்க மனசை நீங்க ஹோல்டு பண்றீங்க இன்டைரக்டா. சுவாத்தியாயத்தோட பலம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இங்க அங்க போகாம இந்திரியங்கள் அரெஸ்ட் ஆகுது. கைய காலை கட்டி சம்மணம் போட்டு உட்கார்ந்து பாடத்தை படிக்க, வேற ஆடியோ வீடியோ இது மாதிரி எங்கேயும் போகாம இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட வீச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுவாத்தியாயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த சுவாத்தியாய காலத்துல பிராணன் வந்து ஒரு ரிதத்துக்கு வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜபத்துல, தியானத்துல, பிராணாயாமத்துல, ஒரு ஈஸ்வர பூஜையில, அதுக்கப்புறம் சுவாத்தியாயத்துல, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த காரியம் நடக்கும். அப்ப ஹோல்டு பண்றது, என்னுடைய மனசை கண்டபடி போகாம ஹோல்டு பண்ணி ஒரு விஷயத்துல வைக்கிறது. என்னுடைய பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சஞ்சலம் இல்லாம ஒரே ரிதத்துக்கு கொண்டு ஹோல்டு பண்றது. என்னுடைய இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா செதறி போய் கண்ட விஷயங்கள்ல போகாம ஹோல்டு பண்ணி வைக்கிறது. இது எந்த திருப்தியினால செய்யப்படுதோ எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யோகேன, யோகத்தினால். யோகம்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கிறது, ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏக தத்துவ அபியாசம். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணிட்டே இருங்க. பிராணாயாம அபியாசம் பண்ணினீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான உபாயம் அதுதான். அப்ப இந்த ஏக தத்துவ அபியாசமும் பிராணாயாமத்துக்கும் பேர் என்னது? யோகம்னு பேர். இந்த யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவ்யபிச்சாரின்யா, ஈஸ்வரன்டையே வந்து சதா காலமும் ஏக தத்துவ அபியாசம் பண்ணணும். தத் ஜபக ததர்த்த பாவனம், சதா ஈஸ்வரனிடத்திலேயே பாவிச்சுக்கிட்டு அந்த ஜபத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவனையே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்விபிச்சாரின்யா பக்தியான்னு கேட்டுங்க. பக்தி வந்து பாத்தீங்கன்னா மாறாத பக்தியோட யோகத்தினால எந்த திருப்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களையும் மனதையும் இந்த பிராணனையும் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணக்கூடியதா இருக்கும். சா திருப்தி, அந்த திருப்திக்கு பேரு, தைரியத்துக்கு பேரு, அந்த தாரணைக்கு பேரு சாத்விகி அப்படின்னு பேரு, சாத்விகி திருப்தி அப்படின்னு பேரு. சரி, இதெல்லாம் சாத்விகம். ராஜசம் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, ஏகப்பட்ட பேர். ரோட்ல இறங்கினீங்கன்னா ராஜச திருப்தி தான் இருக்கு. என்னன்னு பாருங்க, யயா தூ தர்ம காமார்த்தான் திருப்தியா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்த ராஜசீம் யயா தூ தர்ம காமார்த்தான் திருப்தியா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்த ராஜசீம். யயா தூ திருப்தியா, எந்த திருப்தி? யயா திருப்தியா, எந்த திருப்தியினால்? அர்ஜுன பார்த்த ரெண்டு சொல்றாரு பாருங்களேன். அர்ஜுன சொல்றாரு சரள சுபாவம், பார்த்து சொல்றாரு பொறுமை. அப்ப நீங்க சாத்விகத்தை கொண்டு வரதுலாம் அவ்வளவு ஈஸிலாம் இல்லைங்க. மெதுவா அபியாசத்துல கொண்டு வரணும். அப்படி யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இல்லையோ, சரள சுபாவம் இல்லையோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வராது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த திருப்தியினால்? தர்ம காமார்த்தான். தர்ம, நிறைய பேர் தர்மிகள் இருக்காங்க, நிறைய தர்மிகள் இந்த உலகத்துல போய் பாத்தீங்கன்னா தர்மத்துல பிடிப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. நல்ல பூஜைகள், புனஸ்காரங்கள், தானங்கள், தர்மங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அதை ரொம்ப நிஷ்டையோட பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்? யாரும் யோகத்துக்கு வரவே மாட்டாங்க. வைதிகர்கள் யாராவது யோகத்துக்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க. வைதிகர்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன், உட்காந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணுங்க ஜி, சந்தியாவந்தனத்துல இருக்க பிராணாயாமத்தை அரைகுறையா பண்ணாதீங்க, ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. அரைகுறையா பண்றேன். கொஞ்சம் உட்கார்ந்து நல்லா கர்மத்தை விட்டுட்டு, கர்மத்துல இருந்து 60 வயசு ஆயிடுச்சு, இல்லை கர்மத்துல இருந்து மெதுவா உபாசனைக்கு வந்துடுங்க. பூஜையை வந்து லகு பூஜையா வச்சுக்கோங்க. அதே நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஜபத்தை பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார ஏகத்துவ அபியாசம் பண்ணுங்க. வரவே மாட்டாங்க. உபாசனை பண்ணுங்க, வரமாட்டாங்க. தியானம் பண்ணுங்க, வரமாட்டாங்க. சுவாத்தியாயம் பண்ணுங்க, வரமாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல, தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிப்போட இருக்கிறவங்க இருக்காங்க. தர்மத்திலையும் கூட ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போகம் தான். இந்த உலகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய போக விஷயங்கள்லையும் தர்ம காம அர்த்தம்
தர்ம விஷயங்கள்லையும் காம விஷயங்கள்லையும் எந்த திருப்தியினால், எந்த ஒரு நிச்சயத்தினால், திருப்தின்றதுக்கு அர்த்தம் கன்க்ளூஷன், நிச்சயம். அந்த எந்த நிச்சயத்தினால் பாத்தீங்கன்னா தாரணை செய்து நிக்கிறாங்களோ, ஹோல்டு பண்றாங்களோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா தர்மத்தையே ஹோல்டு பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் போகத்தையே ஹோல்டு பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. பிரசங்கேன கூடவே எப்படி இருக்காங்க, ரொம்ப பற்றுதலோட இருக்காங்க. ரொம்ப பற்றுதல் முடிய மாட்டேங்குது. நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன், கொஞ்சம் பண்ணிட்டு யோகத்தை அதிகப்படுத்துங்க. பக்தி அதிக, யோகம்னு அர்த்தம் பக்தி. அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, அவ்யபிச்சார பக்தியோட சேர்ந்துருங்க. மாறாத பக்தி யோகத்துக்கு வந்துருங்க. அப்படின்னா சுவாமி என்னால விடவே முடியல சாமி. நேற்று ஒருத்தர் வந்தார், ஒரு அட்வொகேட் வந்தார். அட்வொகேட் சென்னையில இருந்து வந்தாரு. 45 வருஷமா பாத்தீங்கன்னா வக்கீலா இருக்காரு. அவங்க அப்பா வக்கீல். அவர் ஆபீஸை இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. பாரிஸ் கார்னர்ல ஹைகோர்ட் பக்கத்துலயே இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா ஃபேமிலியே வக்கீலா இருக்காங்க. பையன் வக்கீலு, பொண்ணு வக்கீலு, அவரு வக்கீலு. புத்தி பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்துச்சு. பொண்ணு மீனாட்சி மாதிரியே இருந்துச்சு. ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா அம்பாள் உபாசகர் அந்த அம்மா. அந்த பொண்ணு வயசு ரொம்ப கம்மி, இன்னும் மேரேஜ் ஆகல. பார்த்தா அப்படியே காமாட்சி மாதிரியே இருக்கு, மீனாட்சி மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்கு. இவரை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மென்மையா இருக்காரு. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா பொண்ணு இப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், அம்மாவை நான் கல்பனை பண்ணி பாக்குறேன் அவங்க அம்மா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப அப்பாவை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பழுத்த பணமா இருக்காரு, சத்துவ குணம் அப்படியே இருக்கு. நான் தான் யோசிச்சேன், இவரு எப்படி வக்கீல் தொழில் பண்றாரு, பொய் பேசுற தொழிலாச்சே, எப்படி வக்கீல் தொழில் பண்றாரு அப்படின்னு. 45 வருஷமா பண்ணிட்டு இருக்க சுவாமி சிவபூஜைன்றார். சிவபூஜை பாத்தீங்கன்னா 45 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பாராயணம் அது இதுன்னு நிறைய ஐட்டங்கள். நான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, பூஜை, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடெக்ஷன் இருக்கும், போஸ்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அப்புறம் பூஜை ஒரு 1 மணி நேரம் இருக்கும். முன்னாடி மாமாக்கெல்லாம் தெரியுமே, முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். அந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாராயணம், அது இது நல்லா வச்சுக்கிட்டு சுவாமி பாடத்துக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், பாடத்துக்கு வாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, சுவாத்தியாயத்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. 67 வயசு ஆயிடுச்சு சுவாமி. இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு புத்தி விட்டா எனக்கு என்ன இருக்குன்னா கில்ட்டி வந்துருது சுவாமி. எதையாவது ஒரு பாராயணத்தை கம்மி பண்ணீங்கன்னா, ஐயோ நம்ம லலிதா சொல்லலையே, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலையே, இல்ல பாத்தீங்கன்னா இதை சொல்லலையே, அதை சொல்லலையே. ஊருப்பட்ட பாராயணம், ஊருப்பட்ட பாராயணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பூஜையை பண்ணிட்டு இருக்காது. கரெக்ட் தான். ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு, சங்கல்பம் போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல பாலை கொதிக்க வச்சு ஒரு ஒரு எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சு விட்டா என்ன ஆயிடும், எல்லாம் திரிஞ்சு போயிடும். அது மாதிரி நல்லா எல்லாத்தையும் பண்ணி கடைசியில காமியத்தை உள்ள சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, விட்டா எனக்கு கில்ட்டி வந்துருது சுவாமி. ஆனா கிளாஸ்க்கு வர்றதுக்கு 6:30 மணிக்கு வரணும்ல, 6:30 மணிக்கு வர முடியாது. 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு அனுஷ்டானம் இருக்கு. நான் சொல்றேன், அதே இடத்துல ஜபத்துக்கு கொண்டு வாங்க, மெதுவா பாராயணத்தை நிப்பாட்டுங்க. எத்தனை வருஷம் பாராயணம் பண்றீங்க? நான் ஒரு 45 வருஷமா அப்பா பூஜை எடுத்து வச்சார் சுவாமி, 45 வருஷமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதை நிப்பாட்டுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜபத்தை கொண்டு வாங்க, அதிகப்படுத்துங்க ஜபத்தை, பிராணாயாமத்தை அதிகப்படுத்துங்க, லகு பூஜையை வச்சுங்க அப்படின்னா. முடியல சுவாமி, பாடத்துக்கு வர முடியுமா? முடியாது. அப்போ நல்லா ஹோல்டு பண்ணியிருக்காங்க, நிஷ்டையோட 40-45 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. தர்மமா? தர்மம் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போகத்திலேயே இருக்காங்க. இது மாதிரி ஹோல்டு பண்றவங்க பிரசங்கம் வந்துருது. அதுல என்னது பிரசங்கம்னா, நல்ல பிடிப்பு, ஆசக்தி வந்துருது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கேன். சின்ன ஜீயரோட சிஷ்யர் ஒருத்தர், சிஷ்யர்லாம் இல்லை, அவர் தான் குரு. அவர் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல நான் இருக்குமே பக்கத்து வீட்டுல தங்குறார். பாத்தீங்கன்னா 100 வயசு பெரியவர். அவங்க வரும்போதே பாத்தீங்கன்னா அவருங்க ஒரு இந்த நடிகர்லாம் போவாங்கல்ல, அந்த பஸ்ஸுக்கு என்ன பேரு, ஒரு பஸ் வச்சுப்பாங்க நடிகர்லாம் போறதுக்கு வரதுக்கு, கேரவன். ஒரு கேரவனே நிக்குது. பார்த்தா ஒரு 3 பஸ் நிக்குது. சிஷ்யர்கள் பெரிய கூட்டம், எல்லாம் என்ஆர்ஐஸ். வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தேவதூதர்கள் மாதிரி இருக்காங்க. வடகல ஆட்கள், தென்களையும் வடகளையும் கலந்து இருக்கு. என்ன கலர்னு பாத்தீங்கன்னா கோதுமை கலர். எல்லாமே தேவதூதர்கள் தான், எல்லாமே வைஷ்ணவர்கள். அவங்க அனுஷ்டானத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளாம் அல்ப ஜீவிகள் மாதிரி ஆயிடுவோம், புழு பூச்சி மாதிரி ஆயிடுவோம். அவ்வளோ அற்புதமான மனிதர்கள். அந்த குருநாதர் பாத்தீங்கன்னா என் பக்கத்துல ஒரு நாள் சொல்றாரு, திடீர்னு 100 வயசு ஆளுங்க, 100 வயசு அப்படியே பழுத்த பணம். என் வயசு 33 வயசு. அப்போ என் காலில் விழுந்துட்டேன். விழுந்துட்டு, சாமி எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும்,
எனக்கு கீதா கேட்க முடியல, எனக்கு கீதா கேட்கணும்னு ஆசைதான், ஆனா கேட்க முடியல. நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூஜை இந்த டாக்கூர் பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் மூர்த்தங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியல அப்படின்ற. தர்மியா? தர்மி. நல்ல பக்தரா? நல்ல பக்தர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல நல்ல பிடிப்பு வந்துருச்சு. அவர் சொல்றாரு, என்னால வந்து இந்த டாக்கூரை விட்டுட்டு என்னால இருக்க முடியும். ஆனா நீங்க பூஜையை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்போ வேதாந்தம் படிப்பீங்க? எப்ப ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா மானச கருமாவை எப்ப நீங்க பண்ணுவீங்க? வெளியில பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புண்ணியம், மனசுல பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தை கடந்து போறாது. அசுக்லா கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கு. புண்ணியமும் இல்ல பாப்பமும் இல்லாம மானச கர்மா கொண்டு போயிடும். அப்ப நீங்க எப்ப பண்ணுவீங்க? இந்த ஜென்மத்துல பூஜையை முடிச்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல ஜபத்துக்கு வருவீங்களா? அதுக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து ஞானத்துக்கு வருவீங்களா? அப்ப ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும்ல, நிக்க மாட்டாங்க. அப்ப அந்த பெரியவர் வந்து காலில் விழுந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் அனுகிரகம் பண்ணுங்க சுவாமி, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு அடுத்த ஜென்மத்துக்கு பிரார்த்தனை பண்ற. இந்த ஜென்மத்துல இந்த பூஜையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆசக்தி வந்துருச்சு. அதான் பிரசங்கேன கூடவே பலாகாங்ஷி, நிறைய பலன்கள் மேல ஆசையோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க, அந்த புத்தி அந்த திருதி தொடர்ந்து நிக்கிற ஹோல்டு பண்றாங்கல்ல, அந்த திருதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு சாத்விக கர்மமா தெரியும். ஆனா அது வாஸ்தவத்துல என்ன திருதி? ராஜசி திருதி அப்படி என்று பேரு சொல்லியாச்சு. 35 வந்து தாமசி திருத்தினா என்ன சுவாமி அப்படின்னா, யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்ஸா தாமசி மதா. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்ஸா தாமசி மதா. யயா திருத்தியா, எந்த திருத்தியினால, சொப்பனம்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துக்கு பேரு சுவாப்த அவஸ்தான்னு பேரு. சொப்பனம்னா இந்த இடத்துல தூக்கம் எடுத்துக்கணும். எந்த திருத்தியினால தூக்கத்தையும் பயத்தையும் கூடவே சோகத்தையும் கூட என்னெல்லாம் இருக்கு? பயம், சோகம், தூக்கம், விஷாதம், கவலை. விஷாதம்ன்றதுக்கு அர்த்தம் கவலை, ஒரே புலம்பல், ரொம்ப தளர்ந்த மனசு, தளர்ச்சி, மனத்தளர்ச்சின்னு சொல்றோம்ல, அந்த மனத்தளர்ச்சி, சோகம். அதுக்கப்புறம் விஷாதம் கூட வந்து பாத்தீங்கன்னா மதமே வச்ச, மதம்னா கர்வம், ஒண்ணுமே இல்லாம கர்வத்தையும் வச்சிருப்பாங்க. இதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ந விமுஞ்சதி துர்மேதா, எந்த துர்மேதானா கெட்ட புத்தி உடையவன், புத்தி நல்லா கல்டிவேட் ஆகல, எந்த கெட்ட புத்தி உடையவன் ஒரு ஒரு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான், தூக்கத்தை ஹோல்டு பண்றான், பயத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான், நல்ல சோகத்தை தாங்கிக்கிட்டு நிக்கிறான், நல்ல புலம்பல் ஆனந்தாவா இருக்கான், ஒரே புலம்பல், மனத்தளர்ச்சியோட இருக்கிறது, உற்சாகம் இல்லை, கூட வந்து ரொம்ப அகங்காரத்தோட கர்வத்தோட இருக்கான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த திருத்தியினால் தாரணை செய்யப்படுகிறதோ, தொடர்ந்து அதை நிக்கிறானோ, அந்த திருத்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாமசி திருத்தி என்று பெயர் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு நம்ம நீங்க பார்ப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் படிக்கணும். நம்மள்ட்ட நிறைய இருக்கும், இந்த கோளாறெல்லாம் இருக்கும். அப்ப ராஜச தாமசத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்தா நிபந்தினி, இந்த ஆசுரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? ராஜசமும் தாமசும் பந்தப்படுத்தும், பிறவியை கொடுத்துரும். சாத்விகமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள மோட்சத்துக்கு உபயோகப்படும். அப்ப மெதுவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள்ட்ட ஏதாவது இருக்கு அப்படின்னா எடிட் பண்ணணும். ஒண்ணும் பண்ணாதீங்க ஜி, ரொம்ப சிம்பிளான இது, ரொம்ப இது அதுலாம் மனசுல போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல வந்து, சின்ன வயசுல, நான் சொல்றது 23, 24 வயசுல, நம்ம சிவானந்த சுவாமி வந்து என்ன பண்ணுவார், ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி, டிவைன் லைஃப் சொசைட்டி, அவர் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறைய சொல்லியிருப்பார். நான் பகவத்கீதை கையில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதை டெவலப் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம், என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணணுமோ அந்த லிஸ்ட் எல்லாம் போடுங்க. தெருவில் அனுப்பிங்க, உண்மையில சொன்னா தெருவில் அனுப்பிங்க.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன். நொந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்தேன். ஆச்சாரியர்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு சாதகனா இருக்கிற சமயம் ஒரு 23, 24 வயசுல போராட்டம், அவ்வளவு போராட்டம். ஜெயிக்கவே முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம், மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம். ஜான் ஏறுனா முளை செருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் இறங்கிட்டு இருக்கேன். என்னடா அது ஒரு வேல்யூஸ் கூட கொண்டு வர முடியலையே நம்மளால அப்படின்னு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கும்போது எங்க ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் புலம்புன்னு யாரு உன்னை வந்து தனித்தனியா டெவலப் பண்ண சொன்னா அப்படின்னா, அப்படித்தானே சுவாமி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க குருபரானந்த சுவாமியோட கிளாஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் குருபரானந்த சுவாமி உள்ள நிறைய போயிருக்கேன். குருபரானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குணங்களை மேம்படுத்துவது எப்படி. நீங்க தமிழ்நாட்டுல எந்த இதுல போனீங்கனாலும் குணங்களை மேம்படுத்துவது எப்படி, இதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் பேசுறவங்க எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆச்சாரியர் இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது, என்னோட குருநாதர்கள் எங்கேயுமே பயன்படுத்துறது. ட்ரெடிஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கைலாசாஸ்திரம் இது மாதிரி எங்கேயாவது போனீங்கன்னா நிறைய சத்சங்கெல்லாம் நான் போயிருக்கேன். எந்த ஆச்சாரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தா மட்டும் பர்டிகுலரா இதை சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா குணங்களை மேம்படுத்துங்க அப்படின்னு. ஆனா நம்மளால சக்சஸ் பண்ணவே முடியாது ஒவ்வொன்றையும் தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா என்னோட ஆச்சரியத்தை கேட்டோம். மூர்க்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணாவே என்ன ஆயிடும், அந்த வேல்யூஸ் எல்லாம் சத்துவ குணத்தோட வேல்யூஸ் எல்லாம் கூட வந்துடும். நீ பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நீ ஒர்க் அவுட் பண்ணினா 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அது போயிடும், கீழே போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு சாதனை இருக்கோ, எந்த சாதனம் உங்களுக்கு சத்துவ குணத்திலேயே தொடர்ந்து நிக்க பண்ணுமோ அந்த சாதனத்தை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. மற்ற எல்லா வேல்யூஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார பின்னாடியே வந்துடும். என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம். நிஷ்காமியத்துக்கு வந்துடும். ரெண்டாவது, எந்த கர்மம் பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே நிஷ்காமத்தை பண்றது. எந்த பலன் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதம் கொண்டு வந்துடுறேன். கர்மயோகம் வந்துடும். ஈஸ்வர பிரணிதானம்னு பேர், அதுக்கு பேர் வந்துடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட இடத்துல போய் வாய் வைக்க கூடாது. டிசிப்ளினை வந்து லைஃப்ல மெதுவா யாரு எந்த இடத்துக்கு போனா ஃபீடிங் நடக்குமோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எந்தெந்த விஷயங்கள்லாம் டிடெக்ட் பண்ணணும் மெதுவா, அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. இதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசத்தை, நல்லா ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணிக்கிட்டே வாங்க. வேற எதையுமே பண்ணாது. கூட வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுவாத்தியாயத்தை விடவே விடாதீங்க. அப்ப இத்தனை காரியத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இந்த இந்த குணங்கள் எல்லாம் உங்க பின்னாடி, சத்துவ குணம் எல்லாம் பின்னாடி வந்துடும். எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸும் வந்துடும். ரஜோகுண தமோ குணத்தோட வேல்யூஸ் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப பண்ண வேண்டியது நித்திய சுவாத்தியாயம், நித்திய ஜபம், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், எந்த கர்மம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம், எந்த இது பிராப்தி பண்ணாலும் பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண.